الحمد لله رب العالمين حمدا كثيرا طيبا مباركا فيه حمدا يوافي نعمه ويكافئ مزيده. اللهم صل وسلم وبارك وزد وأكرم وترحم وتحنن على سيدنا محمد وعلى آله وأصحابه ومن اهتدى بهديه واستنى بسنته إلى يوم الدين. أما بعد، يقول الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم: بسم الله الرحمن الرحيم. قل صدق الله فاتبعوا ملة إبراهيم حنيفا وما كان من المشركين. إن أول بيت وضع للناس للذي ببكة مباركا وهدى للعالمين فيه آيات بينات مقام إبراهيم ومن دخله كان آمنا ولله على الناس حج البيت من استطاع إليه سبيلا ومن كفر فإن الله غني عن العالمين. صدق الله العليم. எல்லாம் புகழும் புகழ்ச்சியலும் பாராட்டுகளும் அனைத்து படைப்பினங்களையும் படைத்து அந்த அனைத்து படைப்பினங்களையும் நீதத்துடனும் கருணையுடனும் பரிபாலிக்கக்கூடிய ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாக்கே உரித்தார். சலாத்தும் சலாமும் அல்லாஹினால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எல்லா நபிமார்களின் மீதும், குறிப்பாக எல்லா நபிமார்களுக்கும் முத்திரையாக அனுப்பப்பட்ட முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்கள் விட்டு சென்ற இந்த தீனுடைய அமானிதத்தை இன்று வரை பாதுகாத்து நமக்கு ஏற்று வைத்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய குடும்பத்தினர்கள், சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபவுத் தாபிஈன்கள், அதை தொடர்ந்து வந்த நம்முடைய உஸ்தாத்மார்கள், பெற்றார்கள், மூதாதைகள் அனைவரும் மீதும் அல்லாஹ்வின் சலாத்தும் சலாமும் உண்டாவதாக. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எந்த தக்வாவை, இறை அச்சத்தை அல்லாஹ் இறக்கி வைத்த அனைத்து வேதங்களிலும், அல்லாஹுடைய அனைத்து வேதங்களிலும் அல்லாஹ் வசியத்தாக வலியுறுத்திருக்கிறானோ அந்த தக்வாவை கடைபிடித்து வாழும்படி முதல் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீகத்தும் செய்கின்றேன். தக்வாவை அடைந்து, அல்லாஹுடைய பொருத்தத்தை அடைந்து, தக்வாவை நம்முடைய ஹஜ்ஜுடைய பயணத்துக்கும் நம்முடைய வாழ்வில் எல்லா நிலைமைகளுக்கும் ஒரு ஜாதாக, நமக்கு பயண பொதியாக அதை ஆக்கிக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. இத்தகுல்லாஹ். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னும் ஒரு வாரத்தில் இந்த மாதம் 17ஆம் தேதி இரவு தில்ஹிஜ்ஜாவுடைய பிறையை நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அன்று இன்ஷா அல்லாஹ் புற தென்பட்டால் தில்ஹிஜ்ஜாவுடைய முதல் தினம் 18வது நாள், மே மாதம் 18ஆம் தேதி ஆரம்பித்து இன்ஷா அல்லாஹ் தில்ஹிஜ்ஜாவுடைய 10ஆம் தினம் யௌமுன் நஹர், ஈதுல் அல்ஹாவுடைய தினம் 27வது நாளாகும். 27 மே 27 ஆகும். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த 10 நாட்களும் சிறந்த 10 நாட்கள். வல் ஃபஜ்ர் வலயாலின் அஷ்ர், தில்ஹிஜ்ஜாவுடைய முதல் 10 இரவுகள், இந்த 10 நாட்கள் அல்லாஹ்விடத்தில் மிகவும் சிறந்த இரவுகள், சிறந்த நாட்கள். இந்த 10 நாட்கள்ல தான் ஒரு நாள் இருக்குது, உலகத்தில் எல்லா நாட்களையும் விட சிறந்த நாள் யௌம் அரஃபா, தில்ஹிஜ்ஜாவுடைய 9வது தினம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் அந்த 9வது தினம், அரஃபாவுடைய தினம், அதே போன்று தில்ஹிஜ்ஜாவுடைய முதல் 10ல் நம்முடைய முன்னோர்கள், சஹாபாக்கள், தாபிஊன்கள், நல்லடியார்கள் எந்தெந்த நல்ல அமல்களில் ஈடுபட்டார்களோ அனைத்து நல்ல அமல்களிலும் ஈடுபட்டு அல்லாஹுடைய பொருத்தத்தையும் மன்னிப்பையும் ரஹ்மத்தையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் அவர்களுடைய குடும்பமும் பெற்ற அல்லாஹுடைய பொருத்தம்,
கபூலியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா ஆல இம்ரானில் எங்களுக்கு கட்டளையிடுகிறான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மில்லத், ஃபத்தபிஉ மில்லத இப்ராஹிம் ஹனீஃபா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மில்லத், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய லைஃப் ஸ்டைல், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்த முறை, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய சுன்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எந்த முறையில வாழ்ந்தார்களோ அதை பின்பற்றும்படி அல்லாஹ் நமக்கு கட்டளையிடுகிறான். அதை சொன்னதுக்கு பின்னால்தான் ஹஜ்ஜுடைய கடமை, ஹஜ்ஜுடைய விவகாரத்தை அல்லாஹ் வலியுறுத்துகிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தனித்துவம் என்ன? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தனித்துவம் என்னண்டா, ஹலீலுல்லாஹ், அல்லாஹ்வுக்கு மிகவும் நெருக்கமான, அல்லாஹ்வுடைய நேசர், அல்லாஹ்வுடைய நண்பர். இந்த உலகத்துல எல்லாத்தையும் விட அல்லாஹ்வுக்கு முன்னுரிமை, அல்லாஹ்வுக்காக வேண்டி எதையும் செய்வதற்கு, அர்ப்பணிப்பதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தயாராக இருந்தார்கள். இது மிக முக்கியமான ஒரு பாடம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அனைத்தையும் விட அல்லாஹ்வை தன்னுடைய வாழ்க்கையில் நோக்கமாக கொண்டு வாழ்ந்தார்கள். வஜ்ஜஹது வஜ்ஹிய லில்லதி ஃபதரஸ் ஸமாவாத். நாம் தொழுகையில தக்பீரத்துல் இஹ்ராம் கட்டிடத்தோடு ஓதக்கூடிய அந்த துஆஉல் இஸ்திஃதாஹ் என்றும் வஜ்ஜஹது என்றும், இதுல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தெளிவாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மில்லத் என்னண்டா, தன்னுடைய முழு ஃபோக்கஸும், தன்னுடைய முழு விவகாரங்களும் அல்லாஹ்வை திருப்திப்படுத்துறதை தவிர வேற எதுவுமே இருக்கல்ல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பல கட்டங்கள்ல சோதித்தான். அந்த ஒவ்வொரு கட்டத்திலையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நிரூபித்தாங்க, யா அல்லாஹ், இது எல்லா கட்டத்திலையும் உன்னுடைய பொருத்தம்தான் எனக்கு மிகவும் நெருக்கமானது, உன்னுடைய பொருத்தம்தான் எனக்கு மிகவும் தேவையானது, உன்னுடைய பொருத்தத்துக்காக வேண்டிதான் நான் வாழுகிறேன் என்றதை நிரூபித்தார்கள். குடும்பத்தை விட்டும் பிரியறத்துடைய கட்டளை, அவர்கள் குடும்பத்தை தனிய இந்த பரக்கத் நிறைந்த பக்கத் முபாரகா, மக்காவுடைய பரக்கத் நிறைந்த பூமியில ஒன்றுமே இருக்கல்ல, வெளிரங்கமாக புட்பூண்டுகளும் வளராத ஒரு இடம். ஆனா அல்லாஹ்வுடைய கட்டளை, அல்லாஹின் மீது நம்பிக்கை வைத்து தன்னுடைய குடும்பத்தை விட்டுட்டு வந்தாங்க, அங்க துஆ செய்தாங்க. அன்று முதல் இன்று வரைக்கும் அந்த பூமி பரக்கத் நிறைந்த பூமியாக, ஆமினா, யாரெல்லாம் அதுக்குள்ள நுழைவார்களோ அவங்க ஒரு பாதுகாப்பான நிலையில் இருப்பார்கள். அல்ஹம்துலில்லாஹ். இப்ப மத்திய கிழக்குல பல பிரச்சனைகள், யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்குது. போன ரமதான்ல கூட எல்லா இடத்திலும் பிரச்சனை. ஆனா மக்காவுக்குள்ள இருக்கிறோம், மதீனால இருக்கிறோம், யாரும் அச்சத்தோட இருக்கல்ல, பயத்தோட இருக்கல்ல, கொஞ்சமாவது எண்ணிக்கை குறையல்ல, எல்லோருமே பாதுகாப்போடு இருந்தாங்க. இது அல்லாஹ்வுடைய வார்த்தை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய அர்ப்பணிப்பு. ஹஜ்ஜுடைய எல்லா அமல்களும் குர்பானுடைய அமலாக இருக்கலாம். இதுவும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் சோதித்தான். தன்னுடைய குழந்தை, தன்னுடைய மகனின் மீது அன்பு, பாசம், நேசம் வாடுறது அது இயற்கையான ஒரு விடயம். மனிதன் என்ற அடிப்படையில் இயற்கையாகவே அது நேசிப்பதும் மார்க்கத்தில் மிக முக்கியமான ஒரு விடயம். பெண்ணுடைய பிள்ளைகளை, குடும்பத்தை நேசிப்பதும் தீனுடைய ஒரு அம்சம். ஆனா அதை எல்லாத்தையும் விட அல்லாஹ்வை நாம் நேசிக்கணும். எல்லாத்தையும் விட மறுமை நாளை நாம் மையமாக்கி வைத்து வாழ வேண்டும். அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய அன்பு மகன் இஸ்மாயிலையும் குர்பான் செய்ய தயாரானாங்க. அல்லாஹ்வுடைய ஒரே ஒரு கட்டளையின் காரணமாக. மனம் விரும்பல்ல, ஆனா அல்லாஹ்வுடைய கட்டளை, அதுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் முன் வந்தார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி அல்லாஹ் எங்களுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய சுன்னாவை, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மில்லத்தை, மார்க்கத்தை, வழிமுறையை பின்பற்றும்படி அல்லாஹ் கட்டளையிடுகிறான். நம்முடைய தொழுகை பூர்த்தியாகாது. கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம் என்று அந்த ஸலாத்தை இப்ராஹிமையாவ ஓதாம, நம்முடைய கிப்லா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய கிப்லா, நம்முடைய எல்லா தொழுகையிலையும் எங்கட கிப்லா பைத்துல்லாவாக இருக்குது. அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கெட்டின. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அதனுடைய அந்த செவத்தை உயர்த்தினார்கள். அந்த பைத்துல்லாவை அல்லாஹ் ஆரம்பமாக அல்லாஹ்வை வணங்குவதற்காக வேண்டி தேர்ந்தெடுத்த இடம். இன்ன அவ்வல பைத்தி ஊதிஅ லின்னாஸ், மக்களுக்காக வேண்டி, அல்லாஹ்வை வணங்குவதற்காக வேண்டி ஒரு சின்னமாக, ஒரு ஷாயிராக அல்லாஹ்
அந்த இடத்தை பொருந்தி கொண்டான். நாங்க அங்க போறது பைத்துல்லா என்றதை விட இது அல்லாஹ்வுடைய வீடு, அல்லாஹ் தேர்ந்தெடுத்த இடம். அந்த இடத்தில் ஒரு ரகாத், ஒரு தொழுகை ஏனைய இடங்களை விட 1,00,000 மடங்கு 100,000 டைம்ஸ், அது 1,00,000 மடங்கு அல்லாஹ் மல்டிப்ளை பண்ணி தருகிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நம் எல்லோருக்கும் ஹஜ்ஜிக்கு போகக்கூடிய ஆசை இருக்கும். இப்ப ஹஜ்ஜிக்காக வேண்டி எல்லா ஏற்பாடும் ரமதானுக்கு முன்னாலே செஞ்சு முடிஞ்சு எல்லாம் செஞ்சு முடிஞ்சு அல்ஹம்துலில்லாஹ். யாரெல்லாம் இந்த முறை ஹஜ்ஜிக்காக வேண்டி ஏற்பாடுகளை செஞ்சு தயாராக இருக்கிறாங்களோ, நம்முடைய நாட்டிலிருந்து கிட்டத்தட்ட 3500க்கும் மேற்பட்ட ஹாஜிகள் போக இருக்கிறாங்க. அந்த ஒவ்வொருத்தருடைய ஹஜ்ஜையும் அல்லாஹ் கபூல் செய்யணும், ஹஜ் மபரூராக அல்லாஹ் ஆக்கி வைக்கணும். அந்த ஹஜ்ஜின் காரணமாக அவங்களோட முழு சந்ததியையும் அல்லாஹ் ஈமானோட இஸ்லாத்தோட அல்லாஹ்வுக்காக வேண்டி வாழக்கூடிய சந்ததியை அல்லாஹ் ஆக்கி வைக்க வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஹஜ்ஜி, அதுக்கு பின்னால அவங்க கேட்ட துஆ, அந்த துஆவுடைய பரக்கத்தான் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் ஒரு உயர்ந்த நபியாக அந்த சந்ததியிலிருந்து அல்லாஹ் உருவாக்குகிறான். அதனால ஹாஜிகளுடைய துஆ இருக்குதே, அது லேசான துஆ அல்ல. அதனால ஒவ்வொரு ஹாஜியும் தனக்காக வேண்டியும், தன்னுடைய குடும்பத்துக்காக வேண்டியும், சந்ததிக்காக வேண்டியும், உலக மக்கள் அனைவருக்காக வேண்டியும், நாட்டு மக்கள் அனைவருக்காக வேண்டி துஆ செய்வது ஒரு கடமையாக இருக்குது. நம் ஹஜ்ஜிக்கு போறது, அந்த இடத்துல துஆ, சிறந்த நாள், சிறந்த இடம், சிறந்த அமல், சிறந்த ஆடையோட இருந்து அந்த சிறந்த நேரத்திலிருந்து கை ஏந்தி யா ரப் யா ரப் லப்பைக் லப்பைக், அல்லாஹ் உன்னுடைய அழைப்புக்கு நான் பதில் அளித்திருக்கிறேன் என்று கேட்கக்கூடிய துஆவை அல்லாஹ் ஒரு காலமும் மறக்க போறதில்லை. நிச்சயமாக அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்வான். உங்களோட குடும்பத்துல தெரிஞ்சவர்கள், நண்பர்கள் ஹஜ்ஜிக்கு போறதாக இருந்தா அவங்களை சந்தித்து நீங்க சொல்லுங்க, எனக்காக வேண்டி ஹஜ்ஜில துஆ செய்யுங்கன்னு சொல்லி. அன்புக்குரிய சகோதரர்களே, அண்மையில் ஒரு சகோதரர் நான் சந்திச்சேன். அவர் சொன்னாரு, ஹஜ்ரத், எனக்கு சரியான பிரச்சனை, கடன் தொல்லை எல்லாமே இருக்குது, கஷ்டமாக இருக்குது. அதனால எனக்கு துஆ செய்யுங்க. நான் முன்னோர்கள் நல்லடியார்கள் இந்த ஹஜ்ஜிகளுக்கு போகக்கூடியவர்கள்ட்ட துஆவை கேட்கணும் என்பது எங்கட முன்னோர்களுடைய ஒரு அமல். துஆவை கேட்கிறது, அதை நான் ஒரு மிக முக்கியமான ஒரு விடயம் சொன்னேன். யாராவது ஹஜ்ஜிக்கு போற ஆட்கள் இருக்கிறண்டா அவங்கள போயிட்டு சந்திச்சுட்டு நீங்க உங்களோட இந்த விஷயத்தை சொல்லுங்க. விசேஷமாக அரஃபால உங்களுக்கு துஆ செய்ய சொல்லி அவர் அதை செஞ்சாரு. அல்லாஹு அக்பர். அவர் சொல்றாரு, அதுக்கு பின்னால் அவர் சொல்றாரு, ஹஜ்ரத், அவர் ஹஜ்ஜிக்கு போயிட்டு வர முந்தி அல்லாஹ் இந்த பிரச்சனையை தீர்த்து வச்சுட்டான். இது 1000 வருஷத்துக்கு முன்னால நடந்தது அல்ல, இது 2-3 வருடங்களுக்கு முன்னால நடந்த ஒரு விடயம். அல்லாஹ் உறுதியான நம்பிக்கையில உங்களோட துஆக்களை முன்வைங்க. அதே போல அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹஜ்ஜுடைய காலம் எங்களோட ஒவ்வொருத்தருடைய உள்ளத்திலையும் நான் ஹஜ்ஜி செய்யணும் என்ற விருப்பம் இருக்கணும், ஆசை இருக்கணும், தேட்டம் இருக்கணும். அல்லாஹ்வுக்கு எங்கள் பக்கம் தேவையில்லை. கனியுன் அனில் ஆலமீன். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த படைப்பு, எந்த மனிதனுடைய இபாதத்தின் பக்கமும் அல்லாஹ் தேவை உள்ளவனா அல்ல, ஆனா நமக்கு தேவை. அல்லாஹ் சொல்றான், வலில்லாஹி அலன் நாஸ் ஹஜ்ஜுல் பைத்தி மன் இஸ்ததா இல சபீலா. மனிதர்கள் மீது, அலன் நாஸ் மனிதர்கள் மீது உள்ள ஒரு கடமைதான் அல்லாஹ்வுடைய மாளிகைய பைத்துல்லாஹ்வ நாடி அவங்க ஹஜ் செய்யணும். இது அல்லாஹ் அவங்கள் மீது கொடுத்திருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய ஒரு ஹக், அல்லாஹ்வுடைய ஹக். வலில்லாஹி அலன் நாஸ், அல்லாஹ்வுடைய ஒரு ஹக். அல்லாஹ் உரிமையா கேட்கிறான், அல்லாஹ்வுடைய ஒரு ஹக் அல்லாஹ் எங்கள்கிட்ட கேட்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, யாருக்கெல்லாம் ஏழுமோ அந்த ஆயத் முடிது, மன் இஸ்ததா இலைஹி சபீலா. யாருக்கு இஸ்திதா இருக்குதோ, அவருக்கு உடல் ரீதியாக சக்தி இருக்குது, செல்வம் இருக்குது, பணம் இருக்குது. இன்றைக்கு நியத்து வச்சா செய்ய இயலாத ஒன்றுமே இல்லை. நாங்க செல்வம் இல்லை, ஆனா எங்கட எத்தனை பேர் கல்யாணம் செய்யக்கொள்ள எங்கட பிள்ளைகளுக்கு, எங்கட மகன், எங்கட குடும்பத்துல கல்யாணம் நடந்தா லேசாக 5 மில்லியன், ஒரு 50 லட்சம், 20 லட்சம், 30 லட்சம் லேசா செலவழிக்கிறோம். ஏன்? கஷ்டமாக இருந்தாலும் ஏதோ ஒரு முயற்சியை செஞ்சு இந்த கல்யாணத்தை அழகா செய்யணும். அப்ப நியத்து வச்சு முயற்சி செஞ்சா ஹஜ்ஜிக்கு போறது சிரமமான ஒரு விஷயம் அல்ல.
நியத் இருந்தா அல்லாஹ் நிச்சயமாக அனுப்பி வைப்பான். இந்த வருஷம் யாருக்கெல்லாம் போகக்கூடிய சந்தர்ப்பம் இல்லையோ நாங்க போகணும். எங்களுக்கு எவ்வளவு ஏழுமோ போகணும். வருடத்துல எங்களோட வாழ்க்கையில ஒரு முறையா அல்ஹம்துலில்லாஹ், 10 வருஷத்துக்கு ஒரு முறையா அல்ஹம்துலில்லாஹ், 5 வருஷத்துக்கு ஒரு முறையா அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் வசதியை தந்திருக்கிறானா, ஏழுமா நீங்க மத்த எல்லா கடமைகளையும் செய்றீங்க, ஏழைகளை பாக்குறீங்க, எல்லா நலவுகளையும் செஞ்சதுக்கு பின்னாலையும் இன்னும் அல்லாஹ் உங்களுக்கு செல்வத்தை தந்திருக்கிறானா, ஒவ்வொரு வருஷம் போகலுமா போங்க. ஏனென்றா அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய அன்பு, அல்லாஹ்வுடைய பாசத்தை பாருங்க. இந்த அமல்களின் பக்கம் அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் இல்லை, ஆனா எங்களுக்கு தேவை இருக்குது. ஏன் அல்லாஹ் இந்த அமல்களை எங்களுக்கு தந்திருக்கிறான் என்றா, அல்லாஹ் விரும்புகிறான் நாம் அல்லாஹ்வுடைய மன்னிப்பை பெறணும். ஒரு தொழுகைக்கும் இன்னொரு தொழுகைக்கும் இடையில ஒரு தொழுவாரு, அதுக்கு பின்னால 2வது தொழுகை, அதுக்கு இடையில நடந்த எல்லா பாவத்தையும் நாங்க பாவ மன்னிப்பு கேட்காட்டிலும் அல்லாஹ் மன்னிக்கிறான். அல்லாஹ் மன்னிக்கிறான். அல்லாஹு அக்பர். ஒவ்வொரு நாளும் காலையில செஞ்ச பாவத்தை மாலையில் அல்லாஹ் மன்னிக்கிறான். இரவு நேரத்துல நடக்கிற பாவத்தை காலையில் அல்லாஹ் மன்னிக்கிறான். ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் மன்னிக்கிறான். அல்லாஹுடைய அருள் அவ்வளவு நிறைந்திருக்குது. ஒரு ஜும்மாவுக்கும் இன்னொரு ஜும்மாவுக்கு இடையில, போன வாரம் ஜும்மாவுக்கும் இந்த ஜும்மாவுக்கு இடையில யாரு ஜும்மாவுடைய கடமையை சரியா நிறைவேற்றாங்களோ அவங்க இதுல இருந்து வெளியே போகும் போது ஒரு வாரத்தால அவருக்கு நடந்த பாவங்கள் குறைகள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு பரிசுத்தம் அடைந்துட்டு போறாரு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அதே போல அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு ரமதானுக்கும் இன்னொரு ரமதானுக்கும் இடையில, ஒவ்வொரு ரமதானுக்கும் இடையில அல்லாஹ் எங்கட பாவங்களை மன்னிக்கிறான். ஒரு உம்ராவுக்கும் இன்னொரு உம்ராவுக்கும் இடையில நடந்த எல்லா பாவங்களையும் மன்னிக்கிறான். ஒரு ஹஜ்ஜுக்கு 2 விடயம் தான் ஹதீஸ்ல சிறப்பாக, ஹதீஸ்ல ஃபதீலத், ஹஜ்ஜுடைய ஃபதீலத் 2 விடயம் குறிப்பிடப்பட்டது. ஒன்று அல் ஹஜ்ஜுல் மப்ரூர் லைஸ லஹுல் ஜஸாஉ இல்லல் ஜன்னah. ஒரு ஒப்புக்கொள்ளப்பட்ட மப்ரூரான ஹஜ்ஜுக்கு சொர்க்கத்தை தவிர வேற எந்த கூலியும் இல்லை. அல்லாஹு அக்பர். சொர்க்கத்துல அவருடைய பேர் எழுதப்படும், சொர்க்க வாசிகள்ல பட்டியல்ல அவருடைய பேர் வந்துடும். அல்லாஹு அக்பர். லைஸ லஹுல் ஜஸாஉ இல்லல் ஜன்னah. 2வது சிறப்பு இல்லான்னு சொல்றது என்னண்டா, யாராவது ஹஜ்ஜ செய்றாரு, முறையாக செய்றாரு, வாயை பாதுகாத்துக் கொண்டு, கண்ணை பாதுகாத்துக் கொண்டு, உறுப்புகளை பாதுகாத்துக் கொண்டு, வலா ரஃபஸ் வலா ஃபுசூக் வலா ஜிதால், தேவையில்லாத அசிங்கமான வார்த்தைகளை பயன்படுத்தாம, யாருடன் தர்க்கம் செய்யாமல், பாவங்கள் அவரோட நடக்காம அவர் ஒரு ஹஜ்ஜ செஞ்சா அவர் எப்படி வீடு திரும்புறாருண்டா, அண்டு பிளந்த பாலகனை போல ஒரு குழந்தை பரிசுத்தமான நிலையில, உள்ளம் பரிசுத்தம், பிறந்த குழந்தைக்கு யாரின் மீதும் பகமை இல்லை, யார பத்தியும் கோபம் இல்லை, ஒன்றுமே தெரியாது, ஒரு இனசனாக ஒரு பிள்ளை, ஒரு தாய் பெற்றெடுத்த நேரத்தில் எவ்வளவு சுத்தமாக இருக்கும், எவ்வளவு இனசனாக இருக்கும், அந்த நிலையில அவர் வீடு திரும்புகிறார். அல்லாஹு அக்பர். இந்த 2 கூலியும் எங்களுக்கு கிடைக்கும். அல்லாஹு அக்பர். நாம் ஒவ்வொருத்தரும் அந்த நியத்தை வைத்துக் கொள்வோம். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வருடங்கள்ல நாங்க இப்பயே நியத் வச்சு இப்பயே அப்ளை பண்ணி கொள்ளணும். முந்திமாய் ஏலா கடைசி நேரத்துல உங்களுக்கு அப்ளை பண்ண முடியாது. இப்ப நேரத்தோட நீங்க அப்ளை பண்ணணும். உங்களோட பேர் லிஸ்ட் இருக்கிற அடிப்படையில தான் முன்னுக்கு வரும். வர வர இன்னும் சிரமமாகிட்டு போகும், இன்னும் சிரமமாயிட்டு போகும். 2 வருஷத்துக்கு முன்னால ஒரு சிங்கப்பூரை சேர்ந்த ஒரு டாக்டர் எங்களோட வந்திருந்தாரு. அவர் சிங்கப்பூரியன், அதே போல ஸ்ரீலங்கன் பான். அவர் சொல்றார், நான் சிங்கப்பூர்ல வெயிட்டிங் லிஸ்ட்ல இருந்தா, சிங்கப்பூர்ல ஒரு வருஷத்துக்கு 900 பேர், 900 அல்லது 1000 பேர் தான் போறாங்க. சிங்கப்பூர்ல வெயிட்டிங் லிஸ்ட்ல நின்றா இந்த இருந்து 15 வருஷத்துக்கு பிறகுதான் எனக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும். இந்தோனேஷியால சிலர் ஹஜ்ஜிக்கு காத்து கொண்டிருப்பாங்க. 40 வருடமாக அப்ளை பண்ணி 40 வருடமாக அவங்க காத்து கொண்டிருப்பாங்க. அல்லாஹ் எங்க நாட்டுல பெரிய கயிறை செஞ்சிருக்கிறான், நலவை செஞ்சிருக்கிறான். அதனால் அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்க ஏழுமான முறையில முயற்சி செஞ்சு அந்த அமலை செய்ய நாம் நாடும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த அமல்களில் அல்லாஹ் எங்களை மன்னிக்க விரும்புகிறான். அல்லாஹ் எங்களோட பாவங்களை மன்னித்து எங்களை அல்லாஹ் பொருந்து கொள்ள விரும்புகிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு மனிதன் ஹஜ்ஜ செஞ்சா அது ஒரு அமல் அல்ல, அவருடைய குணம், அவருடைய அஹ்லாக், அவருடைய அட்டிடியூட் மாறணும். ஹஜ்ஜில் என்ன சொல்றோம் என்றா, சிம்பிள் என்ன சொல்றேன், எனக்கு இருக்க இவ்வளவு செல்வம் இருந்தாலும் நான் எதுக்குமே பொறுமதி இல்லை, அல்லாவுக்கு முன்னால நான் எல்லாரும் போல சமமானவன் என்ற விடயம். இந்த மனதோடு எல்லாரும் திரும்பி வரணும். பெருமை இல்லாம, ஆடம்பரம் இல்லாம, இன்னும் மக்களை குறையா காணாம
நான் ஒரு பிச்சைக்காரனுக்கும் நான் இல்ல, அல்லாஹ்வுக்கு முன்னால நான் இருக்கிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த நல்ல குணங்களை நாம் சுமந்து கொண்டு வர வேண்டும். இந்த முதல் 10 நாட்கள்ல செய்ய வேண்டிய அமல்கள், ஹஜ்ஜுக்கு போகாதவங்க இங்க இருக்கிறோம், இங்க இருக்கக்கூடியவங்க நாம செய்ய வேண்டிய அமல், முதலாவது 9 நாளும் ஏழுமான முறையில் எல்லாரும் நோன்பு நோப்போம் இன்ஷா அல்லாஹ். அந்த ஒவ்வொரு நோன்பும் மற்ற நாட்கள்ல நோன்பு பொறுக்கிறத விட சிறந்த நாள். அதோடைய அமல் எவ்வளவு பொறுமதியானது என்று யாராலும் சொல்ல முடியாது. அவ்வளவு பொறுமதியான நோன்பு. அந்த நாட்கள்ல அதிகமாக சுப்ஹான கலிமாவ லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லா லஹுல் முல்க் வ லஹுல் ஹம்த் யுஹ்யி வ யுமீத் வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். கலிமத்து தௌஹீத லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லா என்று இந்த கலிமாக்களை அதிகமாக ஓதணும். அல்லாஹ்வுடைய ஏகத்துவம் தௌஹீத நிரூபிக்கக்கூடிய நாள், அல்லாஹ்வுக்காக வேண்டி வாழ்ற நாள். நோம்பு நோக்கிறதோட இந்த நாட்கள்ல நாம் அதிகமாக திக்ர்ல சுப்ஹான கலிமா, தௌஹீதுடைய கலிமா, அல்லாஹ்வை நன்றி செலுத்துவோம், அதிகமாக ஸலவாத் ஓதுவோம். ஏன் இந்த ஹஜ்ஜுடைய அமல நமக்கு கற்பித்தது யார்? முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லண்டா எங்களுடைய எந்த ஒரு அமலுக்கும் பொறுமதி இல்லை. அன்றைக்கு ஒரு சகோதரர் என்கிட்ட வந்து கேட்கிறாரு, ஹதரத் என்கிட்ட சொன்னாரு, மதீனாவுக்கு போறண்டா அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள ஜியாரத் செய்யற நோக்கம் அல்ல, நீங்க போகணும் அந்த பள்ளியில தொழுது நன்மை அடையிற நோக்கத்துல தான் போகணும். அப்படி போனா ஜியாரத் செய்யறதுல தவறில்ல, ஜியாரத் செய்யறது நல்லதுண்டு. ஆனா என் புத்திக்கு அது படுதில்லை, நீங்க சொல்லுங்களேன்னு சொல்லி நான் சொன்னேன், நீங்க உங்களோட உள்ளத்துல கேளுங்க, அந்த மஸ்ஜிதுக்கு அந்த பூமிக்கு எந்தவித பொறுமதியும் இல்ல. அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அங்க இல்லண்டா அந்த மஸ்ஜிதும் ஏனைய மஸ்ஜிதுகளும் ஒரு சமமாகும். அல்லாஹ்வுடைய ரசூலுடைய மஸ்ஜிதின் காரணத்தினால மாத்திரம்தான் அந்த மஸ்ஜிதில் தொழுதால் 1000 மடங்கு, 1,00,000 அல்ல 1000 மடங்கு இருக்கும். என்னுடைய ஒரு நண்பர் சொன்னாரு, அவருடைய ஷேக் மக்கால ஓதிக்கொண்டிருக்கிற நேரத்தில் அவர் உஸ்தாத் மாட்ட போயிட்டு சொன்னாங்களாம், அவருடைய ஷேக் யாரோ அல்லது ஒரு ஷேக் இடத்துல. ஆனா இந்த சம்பவத்தை பாருங்க, அங்க இருக்கிற உஸ்தாத் மாட்ட சொன்னாங்களாம், நான் மதீனாவுக்கு போறேன் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு போயிட்டு ஜியாரத் செஞ்சு சலாம் சொல்றதுக்கு. அதுல இருந்து ஒரு உஸ்தாத் சொன்னாராம், நீ அப்படி சொல்லாத, ஹதீஸ் சொல்லுது நீங்க அங்க தொழுவணும் என்ற நாடி போன்னு சொல்லி, அதனால நீங்க போடும். அவர் சொன்னார, உஸ்தாத் மன்னிச்சுக்கோங்க, எனக்கு அது புத்திக்கு படுதில்லை, தொழுகைய நன்மை அடையணும் என்றா நான் இங்கே தொழுது கொள்றேன் என்றா, இங்க தொழுதா எனக்கு 1,00,000 நன்மை, இங்க தொழுதா மக்கால தொழுதா எனக்கு 1,00,000 நன்மை. நான் மதீனாவுக்கு போற ஒரே ஒரு நோக்கம் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சலாம் சொல்றதுக்கு, அவங்களுக்கு ஜியாரத் செய்யறதுக்கு. ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, என்னைய வந்து வஃபாத்துக்கு பின்னால ஜியாரத் செய்றவங்களுக்கும் நான் வாழ்ற நேரத்துல என்னைய வந்து சந்தித்தக்கு சமம் என்ற அடிப்படையில் சொல்றாங்க, சலாத்துக்கு பதில் அளிக்கிறாங்க. அந்த ஹதீஸ் இருக்குது, லா தஷுத்து ரிஹால் இல்லா லி ஸலாஸி மசாஜித். அதை எதை ஒப்பிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்கண்டா, ஏனைய மஸ்ஜிதுகளோடு ஒப்பிட்டு சொன்னாங்க, நீங்க இந்த 3 மஸ்ஜிதை மட்டும்தான் நாடி நன்மையை நாடி போகணும், விசேஷமான நன்மையை நாடி. மற்ற மஸ்ஜிதுகளை இந்த மஸ்ஜிதை போல ஆக்கிடாதீங்க என்றதுக்கு தான் சொன்னாங்களே தவிர, ஆனா அதனுடைய கருத்தை சிலவங்க தவறா விளங்கி இருக்கிறாங்க. அவங்களுக்கு நாங்க குறை சொல்லக்கூடாது, அவங்களை நாங்க விளங்க வைக்க பார்க்கணும். ஆனா அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவங்களும் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய ஹதீஸ், அதனால அதுக்கு மேல போகக்கூடாது என்று நேரடியான கருத்தெடுத்து அதை மாதிரி சொல்றாங்க. அவங்களுக்கு அல்லாஹ்வுடைய ரசூலும் மீது எந்தவித கோபமோ அல்லது தரவு குறையும் இல்ல, அவங்க அந்த ஹதீஸை விளங்கின முறையில இருக்கக்கூடிய வித்தியாசம். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த 9 நாட்கள்ல அதிகமாக அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது நாங்க ஸலவாத் ஓதுவோம். அதே போல துல்ஹிஜ்ஜா முதல் நாள் இரவுல இருந்தே குர்பானுடைய அமல், 10வது நாள் செய்யக்கூடிய அமல்ல சிறந்த அமல் குர்பானுடைய அமல். இந்த குர்பானுடைய அமலை நாங்க சிறப்பாக அழகாக, இந்த நாட்டில் 2 சட்டம் இருக்குது. ஒன்று ஹாலிடே ஆக்ட். ஹாலிடே ஆக்ட்னா விடுமுறை நாட்கள்ல எந்த முறையில நடந்து கொள்ளணும், அதுலயும் குறிப்பாக போயா தினங்கள்ல எப்படி நடந்து கொள்ளணும் என்ற ஒரு சட்டம் இருக்குது. அதுல போயா தினங்கள்ல மதுபான விற்கக்கூடிய இடங்கள், மாமிசங்களை விற்கக்கூடிய இடங்கள், அறுக்கக்கூடிய இடங்கள் இதெல்லாம் மூடப்படணும் என்றது இது அன்று முதல் இருக்கக்கூடிய சட்டம். அல்ஹம்துலில்லாஹ், முஸ்லிம்கள் ஆகிய நாம் எல்லா காலத்திலும் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சட்டங்களை மதித்து நாங்கள் வாழ்றோம்.
அந்த சட்டம் எங்கட அடிப்படை உரிமைக்கு மாற்றம் இல்லாத நேரத்தில், எங்கட அடிப்படை உரிமைகளுக்கு மாறும் போது அதுக்காக வேண்டி ஒழுங்கான முறையில வாதிட்டு பேசி அழகான முறையில அதுக்கான நாம் வழிகாட்டல்களையும் அதுக்கான தீர்வுகள் அடைஞ்சிருக்கிறோம். அந்த அடிப்படையில போயாதீனம் இல்லாம மற்ற நாட்கள்ல இன்ஷா அல்லாஹ் 27ஆம் நாள் பெருநாள் வந்தா 27, 28, 29 இந்த 3 நாளும் இன்ஷா அல்லாஹ் எங்களுக்கு குர்பான் செய்யலாம். அதுக்கு எல்லா முயற்சியையும் நாம் செஞ்சிருக்கிறோம், அதை பேசியிருக்கிறோம். அகில இங்கே ஜமீஅத் உலமா நாங்க அது சம்பந்தப்பட்ட அமைச்சர்களிடத்துல அமைப்புகளிடத்துல பேசியிருக்கிறோம். அதுக்கான அனுமதி அவங்க வழங்கி இருக்கிறாங்க. என் சட்டத்துல போயாதீனம் மாத்துந்தான் தடையானது. அதே போல 2வது சட்டம் இருக்குது, ஸ்லாட்டர் ஆக்ட். ஒரு மிருகத்தை அறுக்கிறதாண்டா அது எப்படி செய்யணும் என்ற ஒரு ஒழுங்கு இருக்குது. அந்த மிருகத்துடைய கழிவை எப்படி நீங்க அதை எப்படி நீங்க டிஸ்போசல் பண்ணணும் என்ற சட்டம் இருக்குது. இது ஒரு அமல் தான். அந்த அமலை நாங்க முறையா செய்யணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் ஹதீஸ்ல, நீங்க எல்லாத்தையும் இஹ்சானாக முறையா செய்யணும். குர்பான் செய்யறதாக இருந்தாலும் ஃபஅஹ்சினு ذிப்ஹா, அது அழகான முறையில முறையா செய்யுங்க. அதனால அந்த ஸ்லாட் ஆக்ட்ல சொல்றது, நீங்க முனிசிபல் கவுன்சில்ல அனுமதி எடுக்கணும். அந்த அனுமதி எடுத்து அந்த அனுமதி பத்திரத்தோட PHI உடைய அந்த வழிகாட்டலோட ஒழுங்கான முறையில அந்த பெர்மிட்டல் எடுத்து நாங்க செய்யணும். அதனால போயாதீனம் 30, 31, 1ஆம் தேதி இந்த நாட்களில் செய்ய முடியாது. இந்த முறை எங்களுடைய மாற்று மத சகோதரர்களுடைய வெசாக்குடைய நாட்கள் வாரத்தினால அந்த 3 நாளை தவிர 27 இன்ஷா அல்லாஹ் பெருநாள் வந்தால், அப்படி இல்லைண்டா 28, 29 அந்த நாட்களில் நாம் அழகான முறையில முறையாக செய்யறதுக்கான நியத்தை வைத்துக் கொள்வோம். இறுதிய அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த நாட்கள்ல இரவு நேரம் நாங்க தொழுகையில தஹஜ்ஜத்துல ஜமாத்தாக தொழுறது ஒன்று இல்ல. ரமபானுடைய மாதத்துல மாத்திரம்தான் நாங்க மஸ்ஜிதுல ஒன்று சேர்ந்து ஜமாத்தாக இரவு நேரம் தொழுறது சுன்னத்தான ஒரு அமல், முஸ்தஹப்பான ஒரு அமல், வலியுறுத்தக்கூடிய அமல். அப்படி இல்லாம நாம் இரவு நேரங்கள்ல தொழுகைய ஒவ்வொரு காலங்களிலும் நாம் வீட்டுல தொழ வேண்டும். தஹஜ்ஜத்துடைய தொழுகை, குர்ஆனுடைய திலாவத் இந்த நாட்கள்ல குறிப்பாக ஒவ்வொருத்தரும் நியத் வைப்போம். நாம் தஹஜ்ஜத்துடைய தொழுகையை விடாமல் செய்யறதாக கை ஏந்தி அல்லாஹ்விடத்துல துஆ செய்வோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஹஜ்ஜுடைய காலம், இந்த மாதங்கள் ஹஜ்ஜியோட சேர்த்து அரஃபாவுடைய நோன்பை நோப்போம். அதனுடைய சிறப்பு என்னண்டா, நாம் முந்தி செஞ்ச போன வருடத்துடைய எல்லா பாவங்களுக்கும் அது குற்ற பரிகாரமாக மாறும். அதே போல வரக்கூடிய வருடங்களுக்கும் அது ஒரு கைரையும் வர்க்கத்தையும் சிறப்பையும் தரக்கூடிய ஒரு நோன்பாக மாறிடும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறுதியாக நாம் அனைவரும் அல்லாஹ்விடத்தில் கையேந்தி துஆ செய்வோம். உலகத்தில் அமைதி உண்டாக வேண்டும், நீதி நேர்மை நிலைநாட்டப்பட வேண்டும். எங்களுடைய சகோதர சகோதரிகள் பலஸ்தீனில் எவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், அநியாயத்துக்கு உட்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த மக்களுக்கு அல்லாஹ் விமோசனத்தை தரணும். அநியாயக்காரர் ஜயோனிசவாதிகளுக்கு அல்லாஹ் அவங்களுக்கு ஒரு தீர்வு நசீபாக்கணும். இந்த இரவுகள்ல நாங்க கையேந்தி துஆ செய்வோம். மஸ்ஜிதுல் அக்ஸாவை அல்லாஹ் தூய்மைப்படுத்தி முஸ்லிம்கள் எங்கள் எல்லாருக்கும் அங்க போயிட்டு தொழக்கூடிய பாக்கியம், 3 மஸ்ஜித், அந்த 3 மஸ்ஜிதிலையும் மௌத்தாக முன்னால போயிட்டு தொழக்கூடிய பாக்கியம் எங்களுக்கு கிடைக்கணும். நாம் அல்லாஹ் இடத்துல கையேந்தி துஆ செய்வோம். அதே போல எங்க நாட்டுல பொருளாதார நெருக்கடி இல்லாம, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நாட்டில் அமைதியாக வாழணும் என்று நாம் துஆ செய்வோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் நாம் அடைய இருக்கக்கூடிய இந்த புனிதமான ஹஜ்ஜுடைய மாதத்தை அடைஞ்சு எல்லா கயிர்களையும் நலவுகளையும் அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. பெற்றெடுத்த தாய் தந்தர்கள், உற்றார் உறவினர்கள், என்னுடைய உஸ்தாமார்கள் அனைவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. நம் அனைவரையும் பொருந்திக் கொள்வாயாக. யா அல்லாஹ் உலகத்தில் யாரெல்லாம் ஹஜ்ஜிக்கு நியத் வைத்து பிரயாணத்தை ஆரம்பித்திருக்கிறார்களோ, இந்த வருடம் ஹஜ்ஜி செய்கிறார்களோ, அந்த அனைத்து மக்களுடைய ஹஜ்ஜை கபூல் செய்வாயாக. நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் யா அல்லாஹ் இந்த ஹஜ்ஜுடைய அமலை நமக்கும் நீ நசீபாக்குவாயாக. எங்களுடைய இளம் வாலிபர்களை நீ பாதுகாப்பாயாக. அவர்களுக்கு ஹலாலான சம்பாத்தியத்தை நசீபாக்குவாயாக. ஹலாலான குடும்ப வாழ்க்கையை நசீபாக்குவாயாக. பொருத்தமான ஜோடிகளை நசீபாக்குவாயாக. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய குடும்பத்தை நீ பொருந்திக் கொண்டதை போல நம்முடைய குடும்பங்களை நீ பொருந்திக் கொள்வாயாக. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய சந்ததியை நீ பொருந்திக் கொண்டதை போல நம்முடைய சந்ததிகளை நீ பொருந்திக் கொள்வாயாக. நம் அனைவரையும் பொருந்திக் கொள்வாயாக. வஸல்லல்லாஹு வஸல்லம் வபாரக அலா நபியினா முஹம்மத் வஅலா ஆலிஹி